மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் வெள்ளி சிறப்பு ஜெபம் என்று சொல்லி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால ஸ்தோத்திரம், ஒருத்தர் வந்தாலும் அல்லது ஒருத்தரை இல்லைனாலும் இந்த ஜெபம் கண்டிப்பாக நடக்கும். அதனால நீங்க கலந்து கொண்டு பயனடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்ன ஸ்தோத்திரம் வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஸ்தோத்திரம் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், பேதுரு எழுதின 1ஆம் நிருபம், அதனுடைய ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம், அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, நீங்கள் வளரும்படி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அழகா இங்க பேதுரு கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் இல்லையா? ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே ஸ்தோத்திரம் நட்டு வச்ச மரம் அல்லது நட்டு வச்ச செடி அப்படியே இருந்து வளராமல் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம் என்ன சொல்லுவோம்? நரக்க பாஞ்சிங்குதுன்னுவாங்க கிராமத்தில். ஸ்தோத்திரம் ஒன்றுமே வளரவே மாட்டுண்டு. அதுக்காக என்ன பண்ணுவாங்க? கிளையெல்லாம் கழிச்சு கீழ்ச்சி ஏதோ பண்ணி பார்ப்பாங்க. ஆனாலும் அது வளராதபடி ஸ்தோத்திரம் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டுமானால் அழகா சொல்றார், நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளரும்படி என்று சொல்லி இந்த வசனத்தில் தொடங்குகிறார். இதை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியானவர் துணையோடு எழுதுகிறார். ஸ்தோத்திரம். இந்த பேதுரு இதை எழுத காரணம் என்ன? ஸ்தோத்திரம் அப்படின்னா, அதிகமாய் தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தவர். லூக்கா 5வது அதிகாரத்தில் ராம் முழுதும் மீன் பிடிக்க போய் மீன் பிடிக்கிறதுல பயங்கரமான வித்துவானா இருந்து நல்ல டேலண்டாக மீன் பிடிக்கிறவர் இந்த பேதுரு. அவருக்கு கூட்டாளிகள் யோவானும் அந்திரேயாவும், செபதேயுவின் குமாரர்கள். இவங்க 3 பேரும் நைட்டெல்லாம் போய் மீன் பிடிக்கிறாங்க. மீன் கிடைக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு மீன் கூட கிடைக்கல. ஸ்தோத்திரம். வசனம் அழகா சொல்லுது, ஆச்சரியமாகுது. ஸ்தோத்திரம். ஒன்றாகிலும் நம்ம வலை போட்டால் ஏதோ ஒன்று குட்டி மீனாவது மாட்டோம்ல. ஆனால் அந்த சம்பவத்தை படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு குட்டி மீன் கூட ஒன்றுமே வலையில மாட்டல. இவங்க யாரு அப்படின்னா, நல்லா வித்துவான், மீன் பிடிக்கிறதுல ரொம்ப டேலண்ட். எங்கே எந்த மீன் கிடைக்குன்னு நல்லா தெளிவாக தெரியும் 3 பேருக்குமே. அவ்வளோ டேலண்டானவங்க. நைட் எல்லாம் போயிட்டு வலை போடுறாங்க, மீனே கிடைக்கல. ஸ்தோத்திரம். அப்போ வலைகளை அலசி கொண்டிருக்கும் போது இயேசு அந்த வழியாக வராரு. வந்துட்டு பேதுருவாண்ட கேட்குறாரு, உன் போட்டு கொஞ்சம் கொடுப்பா, நான் அதுலேருந்து பிரசங்கம் பண்ண போகிறேன்னு கேட்டார். உடனே பேதுரு எதுவுமே பதில் சொல்ல, வாய்ப்பு சொல்லவே இல்லை. நைட்டெல்லாம் போட்டு ஓடிக்குது ஆண்டவரே, ஸ்தோத்திரம் எப்படி அப்படிலாம் கேள்வி கேட்கல. உடனே தன்னுடைய படகை ஸ்தோத்திரம் அந்த சீமோன் பேதுருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து விடுகிறார். உடனே அவர் அந்த படகுல ஏறி பிரசங்கம் பண்ணுறார். இந்த பிரசங்கம் பையனுங்கிறவரெல்லாம் அந்த பேதுரு அங்கேயே நின்று அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்க 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 அவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசம் வர ஆரம்பிச்சுது. ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி வசனத்தை அவரு கேட்கல, இயேசுநாதர் யாருன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். அவர் வசனத்தை போய் கேட்டுக்கிறார், பிரசங்கம் பண்றத கேட்டுக்கிறார். போல அவர் வீட்டுக்கு போல. ஸ்தோத்திரம். அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருந்ததுனால அவருக்குள்ள விசுவாசம் வந்தது. ரோமர் 10வது அதிகாரத்துல அழகா சொல்லுவார். ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன், வாசித்து பாருங்களேன். ரோமர் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி இருக்கும் அதுல. ஸ்தோத்திரம். நீங்க அப்புறம் போய் வீட்டில் படிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை கேட்க 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 ஸ்தோத்திரம் இவருக்குள்ள என்ன வந்துச்சு? விசுவாசம் வந்துச்சு. இப்போ பிரசங்கம் முடிஞ்சிச்சு. ஸ்தோத்திரம். பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் ஸ்தோத்திரம் சீமோன் பேதுருவாண்ட தேங்க்ஸ் சொல்றார். எப்பா போட்டு கொடுத்த, நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்ல போனவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் தேங்க்ஸ் சொல்றதோட நிறுத்திக்காம பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ போய் வலை போட்டல நைட்டு, இன்னும் கொஞ்சம் ஆழத்துல போய் வலைய போடு. ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் ஆழத்துல போய் வலைய போடு. உடனே அவன் பதில் சொல்றான், ஆண்டவரே நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டுட்டோம் ஸ்தோத்திரம், ஆனா ஒன்றும் கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி என்ன பண்றேன்? வலைய போடுகிறேன் என்று சொல்லுகிறான். உம்முடைய வார்த்தையின்படி, அதான் ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். அவனுடைய வசனம், அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் செய்யும் போது ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம் இல்லையா? ஸ்தோத்திரம். காணா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம்
குறைந்த போது மரியாள் வந்து வேலைக்கார இடத்துல என்ன சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே செய்வதற்கு முதலாவது நமக்கு அந்த வார்த்தை வசனம் தெரியணும். இந்த பேதுரு கேட்டதுனால, ஆண்டவர் பேசி கொண்டிருந்த வசனத்தை கேட்டதுனால அவருக்குள்ள வார்த்தை வந்தது. வார்த்தை வந்ததுனால விசுவாசம் வந்தது. விசுவாசம் வந்ததுனால இப்ப சொல்றாரு, நைட்டெல்லாம் போயிட்டு எங்களுடைய சொந்த முயற்சினால, எங்க திறமையினால, எங்க ஞானத்தினால நைட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. லூக்கா 5:6 வாசிங்க. ஐயரு ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப விசுவாசம், அந்த வார்த்தை உள்ள வந்த உடனே விசுவாசம் வந்ததுனால அவனுடைய வார்த்தையை நம்பி நீ போய் ஆழத்துல வலைய போடுன்னு சொல்லும்போது அவன் போய் அந்தபடியே செய்து, அடுத்த வசனம் சொல்லுது, செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக படகை நிரப்பினார்கள். ஆமே. அருகில் இருந்த கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி அவங்களும் வந்து அவங்க படகையும் நிரப்பிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ சீமோன் பேதுருக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. ஸ்தோத்திரம். நைட்டெல்லாம் நான் போய் என்னுடைய ஞானத்தை வச்சு, என்னுடைய பலத்தை வச்சு, என்னுடைய அறிவை வச்சு, மீன் பிடிக்கிற கலையை வச்சு ட்ரை பண்ண, ஒரு திருஷ்டி கூட ஒரு மீன் கிடைக்கல. ஆனால் இப்போ பார்த்தா ஸ்தோத்திரம் 3 போட்டும் நிரம்பி போயிருக்குதே அப்படின்றத பார்த்த உடனே அவன் பிரமித்து பயந்து ஆண்டவர் காலில் வந்து சொல்கிறான், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை ஆண்டவரே, நான் ஒரு மோசமானவன், நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்னை விட்டு போயிடுவா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, வந்துகிட்டு யாரு? ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் வார்த்தையின்படியே செய்தபடினாலே மீன் ரொம்பிட்டதுனால இப்ப சரண்டர் ஆயிடுறான், நான் பாவின்னு. எப்பவுமே வேதம் அழகா சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அறிக்கை செய்து விட்டு விடணும். ஸ்தோத்திரம். சும்மா அறிக்கை செஞ்சிடக்கூடாது. அந்த வசனத்தை நம்ம பாதி தான் படிப்போம். அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும், அதோட விட்டுடணும். திருப்பி திருப்பி அதே பாவத்தை செஞ்சுட்டு அறிக்கை செஞ்சிருந்தா ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இவன் பாவி என்று சொல்லுகிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்னும் பயப்படாத, ஸ்தோத்திரம், என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்ற போகிறேன் என்று சொன்னார். உடனே பாருங்க, அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து 3 போட்டு ஃபுல்லா மீன் இருக்குது, ஸ்தோத்திரம், வலை இருக்குது, போட் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி கடந்து போனான். ஆமே. ஸ்தோத்திரம். வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்தவன். ஸ்தோத்திரம். ஒரு போட்டு, ஸ்தோத்திரம், எனக்கு ஸ்தோத்திரம், என்ன பகுதி அது? ஸ்தோத்திரம், ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு நண்பர் உண்டு, பாஸ். அவர் பச்சைமலை பகுதியில் ஊழியம் செய்கிறாரு. ஒரு சில நேரம் பச்சைமலை ஊழியத்துக்கு போகிறது நிமித்தமாக அவங்க வீட்டுக்கு ராமேஸ்வரம் அழைப்பு கொடுத்திருந்தார். 2 முறை போயிருக்கிறோம். அவருக்கு சொந்தமாக 4 போட் இருக்குது. ஸ்தோத்திரம். 4 போட் வச்சிருக்கிறாங்க, ஸ்டீம் போட்டு. ஸ்தோத்திரம். அந்த போட்டை குறித்து ஒரு நாள் அவர் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார். அவர் சொல்கிறாரு, அந்த போட்டை ஆப்ரேட் பண்ணோம், கடலுக்கு கொண்டு போய் அதை மீன்களை பிடித்து கொண்டு வருவதற்கு அனுப்பணும் அப்படின்னா, போயிடுச்சுன்னா ஒரு 3 நாள் கழிச்சு வரும் போட்டு, வாரத்தில் 2 முறை வரும். ஒரு போட்டை அனுப்புவதற்கான செலவு கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா ஆகுமா. டீசலு, அந்த மீன் பிடிக்க போகிற அந்த ஆட்களுடைய கூலி எல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு முறை போய் மீன் பிடிப்பதற்கான செலவு எவ்வளோ? 1.5 லட்சமே வச்சுப்போம். 4 போட்டுக்கு எவ்வளோ? 6 லட்சம். ஸ்தோத்திரம். அவ்வளோ வசதி. ஸ்தோத்திரம். அப்போ போட்டோட விலை எவ்வளோ இருக்கும் பாருங்க. மீன் பிடிக்க போகிற அந்த செலவே 1.5 லட்சம் ஒரு போட்டுக்கு ஆகுது. ஸ்தோத்திரம். அப்போ போட் எவ்வளோ விலை இருக்கும்? எத்தனையோ லட்சம் போட்டு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. வலையோட விலை கேட்டிங்கன்னா நமக்கு ஆட்டை நின்றும். ஸ்தோத்திரம். லட்சக்கணக்கு வலை. ஸ்தோத்திரம். அப்போ போட்டு, வலை, அது இல்லாமல் போட்டு புல்ல மீன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அது எவ்வளோ விலை? ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் மேலே, ஆண்டுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் அவனுக்கு வந்தபடினாலே எதையும் கண்டுக்கல. ஸ்தோத்திரம். என்னை பின்பற்றி வா, என் கூட வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு சொன்னதை நம்பி ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரிடத்துல
வந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை அழைக்கும் போது கூட நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு தான் வரணும். ஸ்தோத்திரம். நம்ம சபைக்கு வரோம் அப்படின்னா ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற வருகிறோம்னு சொன்னா பழைய காரியங்கள் எதுவும் நமக்கு தொடரக்கூடாது, விட்டுட்டு தான் வரணும், வெளியே விட்டுடணும். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சீமோன் பேதுரு ஆண்டவருக்கென எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஸ்தோத்திரம் அவர் வந்தார். ஸ்தோத்திரம். வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்தவராய். அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்கள் வளர வேண்டுமானால், என்ன மாதிரி விசுவாசத்துல வளர வேண்டுமானால், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டுமானால், என்ன மாதிரி இயேசுவினால் நேசிக்கப்பட்டு பிரதான அப்போஸ்தலன் 12 அப்போஸ்தலர்லயும் யார் முக்கியமானவர்? பேதுரு தான். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன மாதிரி ஒரு முக்கியமான அப்போஸ்தலனாக நீங்க அப்போஸ்தலனாக இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் ஸ்தோத்திரம் என்ன பண்ணமா? திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வேற வழியே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல ஒரு நல்ல பியூரான அன்பு, ஆண்டவர் மேல ஒரு நல்ல பியூரான விசுவாசம், ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு நம்பிக்கை நமக்கு வளருவதற்கு. ஆமென். பேதுருக்கு எப்படி வளர்ந்துச்சு? வசனத்தை கேட்டதுனால, பிரசங்கத்தை கேட்டதுனால, வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்ததுனால அவர் சொல்றாரு, நீங்களும் அது மாதிரி என்ன மாதிரி வளரணும்னா ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம். திருவசனமாகிய ஸ்தோத்திரம் ஞானப்பாலின் மேல் வாஞ்சா இருக்கும், வாஞ்சா இருக்கும். ஸ்தோத்திரம். இவர் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு கடந்து வந்தார். வசனத்தின் மேல விசுவாசம் வைத்தவரா இருந்தார். அதனாலதான் ஸ்தோத்திரம், ஒருவேளை பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது, மறுதலிக்க கூடிய சூழ்நிலை வரும்போதும் அவர் கேட்ட வசனம் அவரை காப்பாத்துச்சு. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதிகமா இயேசு பிரசங்கம் பண்ணது அந்த போட்ல மாத்திரம் கிடையாது. மலை பிரசங்கம் எடுத்துங்க. சீமோன் பேதுரு, யாக்கோபு, ஸ்தோத்திரம், யோவான் இவர்களை கூட்டிக் கொண்டு மலையின் மேல் ஏறினார். ஸ்தோத்திரம். அப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிச்ச அந்த காரியத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். அங்கேயும் எல்லாம் இவங்க தான் கூடவே இருப்பாங்க. பக்கத்திலே இருந்து வார்த்தையை கேட்டு 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 என்ன பண்ணிட்டாரு? இப்ப இவரு விசுவாசத்துல வளர்ந்ததுனால ஆண்டவர் யாருன்னே தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினவன். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதோட கதையை முடிச்சுட்டு ஓடி போல. ஆமே. என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். இயேசு திரும்பி பார்த்த உடனே, மத்தேயு 26 கடைசி வசனம், அவன் போய் மனம் கசந்து அழறான். ஸ்தோத்திரம். அழுகிறான். ஸ்தோத்திரம். வார்த்தை உள்ள இருக்குது. ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ள இருக்குது. நம்பிக்கை உள்ள இருக்குதுங்க. அவன் அழுதபடியினாலே மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு? திபேரியா கடல்ல மீன் பிடிக்க அவன் போயிருந்த அவனை சந்தித்து ஸ்தோத்திரம் அவனை அழைத்து கொண்டு வருகிறார். இப்ப அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் பெந்தகோஸ்தே நாளில பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அங்க ஊற்றப்பட்ட போது முதல்ல எழுந்து பேசினது யாரு? பேதுரு. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அதே கேட்டகரியில யூதாஸ் காரியத்தும் சீஷன் தான். அவனும் மறுதலிச்சான். சீமோன் பேதுரும் மறுதலிச்சான். யூதாஸ் காரியத்தான் என்ன பண்ணிட்டான்? ஸ்தோத்திரம். அவன் பெற்றுக்கொண்ட அந்த 30 வெள்ளி காசை கொண்டு போய் தேவாலயத்துல எரிந்து விட்டு அவன் நான்று கொண்டு செத்தான். மேலேருந்து தலைகீழ விழுந்து வயிறு வெடிச்சு குடல் சரிஞ்சு செத்து போயிட்டான். ஸ்தோத்திரம். ஏன்? எங்க பிரசங்கம் பண்ற இடத்துலயும் இவர் இருக்க மாட்டார். யூதாஸ் காரியத்து பொருளாளர். அதனால சாப்பாடு வாங்கன்னு போன அனுப்பிச்சு விட்டுருது. சாப்பாடு வாங்க போ, டீ வாங்க போ. ஸ்தோத்திரம். வார்த்தையே கேட்கல. ஸ்தோத்திரம். எங்க போனாலும் இவர் எங்க போறது? பொருளாளர் இல்ல. ஸ்தோத்திரம். பணப்பைய சுமக்கிறவர். இவர் போனவங்க கூட. ஸ்தோத்திரம். அதனால ஜனங்கள்லாம் பசியிலே அனுப்ப முடியாதுப்பா, நீ போய் சாப்பாடு வாங்க அனுப்பிச்சிருது. ஸ்தோத்திரம். ஆனா பேதுருவையும் யோவானையும் அந்திரேயா யாக்கோபெல்லாம் மட்டும் கூட வச்சுக்கிட்டு இது யூதாஸ் காரியத்து வார்த்தை ஒரு நாளும் கேட்கவே இல்லை. அதனால அவனுடைய முடிவு பாருங்க. வார்த்தையை கேட்டு விசுவாசம் அடைந்த சீமோன் பேதுருடைய முடிவு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது நீங்க வசனத்தின் மேல வாஞ்சியா அதை கேட்டிருந்தால், அதை வாசித்திருந்தால் உங்களால நிற்க முடியும். இல்லைன்னா கஷ்டம். ஆமென். அதனாலதான் அதிகமா என்ன பண்றாரு இந்த சீமோன் பேதுரு நிருபத்தில் எழுதும்போது அழகா சொல்றார், நீங்கள் வளரும்படி, விசுவாசத்துல வளரும்படி கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் ஸ்தோத்திரம் வாஞ்சியாருங்கள். வசனத்தை கேட்கறதுல வாஞ்ச இருக்கணும்.
ஸ்தோத்திரம். யூதாஸ் காரியத்தை வந்து டிமி குத்துட்டு போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்குறாரு அவரு. நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சிட்டு, கொஞ்சம் யோசித்து பாருங்க, நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சிட்டு ஸ்தோத்திரம் வலையை அலசி கொண்டிருக்கிறார். அங்கே இயேசுநாதர் நம்மள மாதிரி 10 நிமிஷம் பிரச்சனைலாம் இல்லை, அவர் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். அவன் அந்த கரையிலே நின்று கொண்டு நம்மள மாதிரி கொட்டாவி மேலே கொட்டாவி இங்கே பார்க்கணும். சாயந்தரம் வரல நிறைய பார்ட்டிங்க. ஸ்தோத்திரம். அவன் எங்கே இருக்கிற கொட்டாவி இங்கே தான் வரும். ஸ்தோத்திரம். கேட்டால் உங்களுக்கு நீங்கள் நல்லா வீட்டில் இருந்து வரீங்க, நாங்கள் வேலைக்கு போய் வரோம், சரி கொடுங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த சீமோன் பேதுரு வாயில் ஒரு கொட்டாவியும் வரலங்க. அவ்வளோ உன்னிப்பாக வசனத்தை கேட்குறான். வசனத்தை உன்னிப்பாக கேட்குறவங்களுக்கு இந்த கொட்டாவிலாம் வராது. புரியுதா இல்லையா? அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. வேற சிந்தையே வராதுன்னு கவனிக்கணும் நல்லா. சீமோன் பேதுரு நல்லா கவனிச்சபடினாலே அவருக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிச்சு விசுவாசத்துல வளர்ந்து நிற்கிறான். இப்பொழுது ஆண்டவருக்காக எழும்பி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் தான் அநேக ஸ்தோத்திரம் ஜனங்களை சந்தித்து, அநேக பட்டணங்களை சந்தித்து தேவனுக்குள்ளாக ஜனங்களை அதிகமாய் நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களை இதை தான் இயேசு சொல்லும்போது மத்தேயு 7வது அதிகாரத்தில் அழகா சொல்லுவார். கடைசி 2 வசனங்களை 3 வசனங்களை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் கடைசியான வசனம் மலை பிரசங்கம் முடியும் போது என்ன சொல்றாரு பாருங்க. 20 ஸ்தோத்திரம் 4 வாசிங்க. ஆகையால் இந்த வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் யாரா? கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின, கிறிஸ்து தான் கண்மலை, அவர் மேல தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வந்து பெருவெள்ளம் சொரிந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் இது பேதுரு. ஸ்தோத்திரம். ஆமென். வார்த்தை கேட்டு, நான் சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ளவன் இந்த பேதுரு. அதனால பிரச்சனை வந்தது, பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடிச்சுது, ஆனாலும் அந்த வீடு வேலை நின்றுச்சு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்த வசனம் ஸ்தோத்திரம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இது யாரு? யூதாஸ் காரியத்து. வார்த்தையை கேட்கல அவரு. ஸ்தோத்திரம். அதனால அவர் வீட்டை போய் எங்க கட்டிட்டாரு? மணலின் மேல கட்டிட்டாரு. ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் அழகா சொல்லுது. பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து காற்று அதில் மோதின உடனே அது விழுந்து மூச்சிலும் அழிந்தது. ஆமென். அப்படிதான் யூதாஸ் வாழ்க்கை. ஸ்தோத்திரம். ஏன்? வார்த்தையினால வாழ்க்கை கட்டப்படல. ஸ்தோத்திரம். வார்த்தையினால கட்டப்படாத வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது அது நிலைத்து நிற்காது, விழுந்து அழிந்து போயிடும். அதனால தான் உங்களை பைபிள் படிங்க, பைபிள் படி சொல்லி நேக்கிறேன். எப்படி நம்ம சபைக்கு வந்தோன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். ஏதோ வயிற்று வலி வந்திருக்கோம், ஜெபம் பண்ணிருப்பார் பாஸ்டர், சரியா போச்சு வந்துருப்போம். வசன அனுபவமே நமக்கு சுத்தமா கிடையாது. அதனால நேரங்களை ஒதுக்குங்கள். வசனத்தை வாஞ்சியா சீமோன் பேதுருவை போல என்ன டயர்டு இருந்தாலும் நான் பைபிள் படிக்காம நான் தூங்கவே மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த வார்த்தை தான் நம்மை கண்மலையில கட்டுற வீடா அல்லது மணலின் மேல் கட்டுகிற வீடாக நிலைநிறுத்த போகிறது. அதனாலதான் இந்த ஸ்தோத்திரம் 1 பேதுரு 2:2-3 அழகா சொன்னார். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்ச ஆயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு இந்த பைபிள் மேல வாஞ்ச இருக்குதா? ஸ்தோத்திரம். எனக்கு எப்போ இழிப்பான்ட்டாலும் பைபிள் எடுத்துப்பேன். ஸ்தோத்திரம். 3 மணியோ 4 மணியோ 2 மணியோ ஸ்தோத்திரம், அல்லது தூக்கமே வரல அப்படின்னா உடனே பைபிள் எடுத்துப்பேன். ஸ்தோத்திரம். எந்த டைமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸ்தோத்திரம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் பைபிளை கேட்க முடியாத, வாசிக்க முடியாத கொடிய காலம்லாம் வரப்போகுது. ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? ஸ்தோத்திரம். பைபிள் இருக்கும்போது ஒரு 300 முறையாவது படிக்கணும்னு ஆசை. இப்போ 107வது முறை படிச்சுன்னுக்கிறேன். ஸ்தோத்திரம். எப்படியாவது படிச்சிடணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வசனத்தை உள்ள வச்சுக்கணும். அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும்? பெருமழை வரும்போது, பெருவெள்ளம் வரும்போது என்னால் என்ன பண்ண முடியும்?
நிற்க முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக பெருமழை ஒன்று வரப்போகிறது, பெருவெள்ளம் ஒன்று வரப்போகிறது, காற்று நம்ம மேல் அடிக்க போகிறது. அப்படி அடிக்கும்போது ஸ்தோத்திரம், நம்ம என்ன பண்ண முடியாது, விசுவாசத்தை விட்டு போக முடியாமல் நிற்க வேண்டும் பேதுருவை போல என்று சொன்னால், அவர் சொல்லுகிற இந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்வது அவசியம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஸ்தோத்திரம் ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கணும். ஸ்தோத்திரம், பைபிள் படிக்கணும்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸ்தோத்திரம், ஒரு வாஞ்சை. ஸ்தோத்திரம், அந்த வாஞ்சை பெருக பெருக தான் விசுவாசம் நமக்குள்ள பெருகுகிறது. விசுவாசம் பெருக பெருக தான் ஒரு காலம், இப்போ நல்லா போயினுக்குது, பிரச்சனை இல்லை. ஒரு காலம் ஒன்று வரப்போகுது, பெருமழை வரப்போகுது, பெரு வெள்ளம் வரப்போகிறது, காற்று வரப்போகிறது, அதில் நிற்கணும். ஸ்தோத்திரம், சீமோன் பேதுருக்கு இயேசுவோடு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவர் சொன்ன மாதிரி ஒரு காலம் வந்துச்சா, பெருமழை வந்துச்சா, பெருவெள்ளம் வந்துச்சா, காற்று அடிச்சுதா, அப்போ என்ன பண்ண முடியல, அவரால் மறுதளித்து விடுகிறார். ஆனாலும் அவருக்குள்ள இருந்த வசனம் கிரியை செய்தபடினாலே விசுவாசத்துல வீழ்ந்து போகாதபடி யூதாசை போல அவர் விசுவாசத்துல எழும்பி நிற்க இந்த வசனம் உதவி செய்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால இந்த மாலை நேரத்துல தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள் இந்த வசனத்தை நல்லா மனசுல எழுதி வச்சிங்க. நீங்க ஆவிக்குரிய ரீதியில விசுவாசத்துல வளர வேண்டுமானால், தேவனோடு பழக வேண்டுமானால், தேவனோடு பேச வேண்டுமானால், அவருடைய வசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சார். ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு வாஞ்சி இருக்குதா? எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸ்தோத்திரம், இது பெருமைக்காக சொல்லலை. நமக்குள்ள வாஞ்சியே இல்லைன்னா ஏன் வாஞ்சை இல்லை? ஸ்தோத்திரம் அப்படின்ற மாத்திரம் அந்த 2வது வசனத்தில் 1 பேதுரு 2:2 எழுதி வச்சுக்கிறார். 1:2 வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1:2. ம் ம் இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, இதெல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா வாஞ்ச வராதுங்க. ஆமென். எப்போ வாஞ்ச வரும்? ஸ்தோத்திரம், இதெல்லாம் உள்ள இருக்கும்போது வராது. நீங்க புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வளர வேண்டுமானால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிக்கணும். என்னெல்லாம் ஒழிக்கணுமா? சகல துர்குணம். சகல துர்குணம்னா தெரியும்ல? ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா அது துர்குணம். ஆண்டவருக்கு பிரியமான குணம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா அது நற்குணம். முதலாவது துர்குணத்தை ஒழிக்கணும். அப்புறம் கபடத்தையும், கபடு. ஸ்தோத்திரம், ஆண்டவராண்டியே. ஸ்தோத்திரம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்தால் ஒரு வேஷம், வெளியே போனால் ஸ்தோத்திரம், இதுதான் கபடு. ஸ்தோத்திரம், சர்ச்சைக்கு வந்தால் அப்படியே ஸ்தோத்திரம், எங்கேருந்தான் அந்த பக்தி வருமா தெரியாது ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சபையை வச்சு வெளியே போனால் ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் ஒரு பக்தியை நம்ம பார்க்கவே முடியாது. இது பேர் கபடு. இதுவும் நமக்குள்ள இருக்கக்கூடாதான். அப்புறம் வஞ்சகம். ஸ்தோத்திரம், வஞ்சகனா ஸ்தோத்திரம், எப்படி ஆகிலும் அவனை பழி வாங்காம ஸ்தோத்திரம் விடவே மாட்டேன். சபைக்கு வந்த பின்னாடியும் ஸ்தோத்திரம். ஒருத்தர் பாஸ் ஞானசனம் கொடுத்தாரான் ஒருத்தருக்கு. ஸ்தோத்திரம், ஞானசனம் கிளாஸ்லாம் வந்துட்டாரு, ஞானசனம் கொடுக்க போகிறாங்க. ஞானசனம் கொடுக்கும்போது முழுகும்போது கையை தூக்கினாரான் வெளியே. ஸ்தோத்திரம், கைக்கு இப்போ கொடுக்காதீங்க பாஸ்டர். ஸ்தோத்திரம், ஞானசனம் கொடுக்குறாங்க தொட்டியில். ஞானசனம் போய் இறங்கி பாஸ்டர் ஞானசனம் கொடுக்கும்போது கையெல்லாம் உள்ள தானே வைப்பாங்க. இவர் ஒரு கையை மேலே தூக்கின்னு ஞானசனம் எடுத்தாரான். ஸ்தோத்திரம், ஏயா அப்படின்னா ஒருத்தனை வெட்ட வேண்டிக்குது. ஸ்தோத்திரம், அதனால வெட்டிட்டு வந்து கைக்கு ஞானசனம் கொடுத்துக்கிறேன்னாராம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. வஞ்சகம். ஸ்தோத்திரம், வஞ்சகம். யார் மேலேயும் கசப்பு, யார் மேலேயும் விரோதம் குரோதம் இருந்தால் நம்ம சபைக்கு வர லாகியே இல்லை. ஸ்தோத்திரம், வசனம் நமக்குள்ள கிரியை செய்யவே செய்யாது. வஞ்சகத்தை ஒழிக்கணும். அப்புறம் பொறாமை. பொறாமை நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஆமை புகுந்த வீடு ஒன்றுமே உருப்படாதுன்னுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஆமை புகுந்தாலும் பிரச்சனை கிடையாது, பொறாமை உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் முன்னேற முடியாது. ஸ்தோத்திரம், இந்த சவுலுக்கு இருந்ததுன்னா ஆவி, காய்மக்காரத்தின் ஆவின்னா ஆவி பொறாமை. ஸ்தோத்திரம், என்னை விட தாவீதை உயர்த்திட்டாங்களே என்ற பொறாமை தான் இருந்துச்சு. அவனை வாழ விட்டுதா? ஸ்தோத்திரம், அதனால தான் சொல்லுவேன், ஆமை புகுந்தாலும் பிரச்சனை இல்லை, பொறாமை வீட்டில் புகுந்தா காலி பண்ணுறோம். குடும்பமே தந்த சந்ததியே இல்லை. சவுலு அவங்க பையன் பேரன் மொத்த பேரையும் கொண்டுட்டாங்க.
ஸ்தோத்திரம். பொறாமை அவனுக்குள்ள இருந்ததுனால. ஸ்தோத்திரம். அதனால நீங்க வளரணும் வேத வசனத்துலனா உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பொறாமை இருக்கக்கூடாது. கடைசியா புறங்கூறுதல். புறங்கூறுதல்னா என்னது? ஒருத்தரை பத்தி போய் இன்னொருத்தரான சொல்றது. ஸ்தோத்திரம். இது ரொம்ப டேஞ்சர். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள இருக்குமானால் நாம வசனத்துல வளர முடியாது. அதனாலதான் அழகா சொல்றாரு, இதெல்லாம் ஒழித்து விட்டு, அழித்து விட்டு, டிஸ்ட்ராய் பண்ணிட்டு, உங்களை விட்டு வெளியேற்றி விட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல உங்களுக்கு அப்பதான் வாஞ்ச வரும்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு இப்ப வாஞ்ச இருக்குதான்னு பாருங்க. வாஞ்ச வரலைன்னா இந்த சொல்லப்பட்டிருக்கிற 5 காரியங்கள்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஏதாவது காரியங்கள் இருக்கிறது என்றால் முதல் வசனத்தை நீங்க மறக்கவே கூடாது. கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்மைனா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தது உண்மைனா, இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்றார். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையாவே நீங்க ஆண்டவர் நல்லவர்னு ருசி பார்த்துருக்கிறீங்களா? பைபிளை மூடிட்டு கண்ணை மூடுவோம். ஸ்தோத்திரம். உண்மையாகவே அழகான வசனத்துல நீங்க வீட்டில் போய் படிக்கணும் மறுபடியும். ஸ்தோத்திரம். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் நீங்க கண்டிப்பா இது உங்களுக்குள்ள இருந்து செயல்படாது. இதெல்லாம் வெளியே வரவே வராது. ஸ்தோத்திரம். அதனால ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்குள்ள வருதுன்னா உங்களுக்கு வசனத்தின் மேல வாஞ்ச வராது, உங்களுக்கு வசனத்தின் மேல தாகம் வராது, நீங்க ஆவிக்குரிய இதில் வளரவே முடியாது. யூதாஸ்கரியத்தின் நிலைமைக்கு தான் நம்ம தள்ளப்படுவோம். சாதாரண காத்தடிக்கும் போதே அந்த வீடு அழிந்து போனது. அருமையானவர்களே, இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நாம் கற்பணித்தவர்களாக கண்ணை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, உங்களுடைய வசனத்தில் எங்களுக்கு வாஞ்ச வரட்ட ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தில் எங்களுக்கு வாஞ்ச வரட்ட ஆண்டவரே. கேளுங்களேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீமோன் பேதுரு பொறுமையோடு டயர்ட்லாம் நினைக்காம ஸ்தோத்திரம் உங்களுடைய வசனத்தை கேட்டது போல இன்னைக்கு நாங்களும் ஆண்டவரே வேலைகளுக்கு போய் ஆண்டவரே டயர்டு இருந்தாலும் உங்களுடைய சமூகத்தில் வந்து வசனத்தை கேட்க கிருபை செஞ்சீங்களப்பா. இந்த வாஞ்சை எங்களுக்கு பெருகட்டும், இந்த வாஞ்சை எங்கள் சபையில் இருக்கிறவங்களுக்கு பெருகட்டும். ஆண்டவரே மோசமான நாட்கள் வரப்போகிறது, பெருமழை வரப்போகிறது, பெருங்காற்று அடிக்க போகிறது. அப்பொழுது நாங்கள் விசுவாசத்தில் சீமோன் பேதுருவை போல நிற்க வேண்டுமானால் கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் நாங்கள் வாஞ்சியா இருக்கணுமே. ஆண்டவரே நம்முடைய வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கணுமே. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது முதல் வசனத்தை சொல்லுகிறார். முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடமாமலும், ஸ்தோத்திரம் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனத்தை கேட்காத துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் ஸ்தோத்திரம், துன்மார்க்கர் நீதிமான் சபையில் நிலை நிற்பது இல்லை. யார் வசனத்தை கேட்க ஸ்தோத்திரம் வாஞ்சை இல்லாதிருக்கிறார்களோ ஸ்தோத்திரம் அவர்கள் தான் துன்மார்க்கர். நீதிமான்கள் யார்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை வாஞ்சியாய் தியானிக்கிற, வாசிக்கிற, வாஞ்சியாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நீதிமான்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? சிந்திப்போமா? ஆண்டவரே எனக்கு வாஞ்சியை கொடுங்கப்பா, வாஞ்சியை கொடுங்கப்பா, வாஞ்சியை கொடுங்கப்பா. கேளுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் இயேசு பிரசங்கம் பண்ணாலும் அதை ஆவலா சீமோன் பேதுரு, யோவான், அந்திரேயா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய முடிவை பாருங்கள். யோவானை கர்த்தர் ஆசீர்வதித்து புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். யார் கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சியா ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அவர்களை கர்த்தர் உயர்த்துவது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனாலதான் 119 சங்கீதம் 18வது வசனத்துல சங்கீதக்காரன் தாவீது இப்படியே சொல்லுகிறார். ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறோம்? ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணுகிறார்கள் என்று சொல்லி
ஓசியா 8:12 ஆண்டவர் புலம்புகிறார். இந்த அருமையான மாலை நேரத்தில் எத்தனை பேர் இது அந்நிய காரியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? பொக்கிஷம் என்று சொல்லுகிறார், மகத்துவம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் நான் பார்க்கணுமே ஆண்டவரே, என் கண்ணை திறங்கப்பா, எனக்கு கண்ணை திறங்கப்பா. மாம்ச கண்ணால் அதை பார்க்க முடியாது, ஆவிக்குரிய கண்ணால் தான் அதை பார்க்க முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுவோமே, ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. ஐயா உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே. உம்மை போல் மாறணுமே. ஆண்டவரையும் வேதத்தையும் பிரிக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் பிரசங்கம் தான், வேதத்தை சொல்லிக் கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு உண்டாக இந்த மாலை நேரத்தில் ஜெபித்து நிறைவு செய்வோம். கிருபை நிறைந்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் சமூகத்தில் வைத்து நீர் நடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் உண்மை நாங்கள் ஆராதித்தோம். உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய பாரங்களை இறக்கி வைத்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய சத்திய வசனங்களை கேட்கக்கூடிய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வசனம் எப்படியெல்லாம் ஆண்டவரே மனுஷனுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கிறது, விசுவாசத்தில் வளர்வதற்கு உதவியாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதில் நிலைத்திருக்க பேதுரு சொன்ன பரிசுத்தாவியின் மூலமாய் சொன்ன ஆலோசனைகளை கேட்டு ஆண்டவரே அதன்படி நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் தொடர்ந்து அன்றைகளை நடத்துங்க. இந்த ஜெபம் எந்த நிலைமையும் தடையில்லாமல் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி நாமும் இதன் மூலமாய் மகிமைப்பட வருகிற நாட்களில் அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவீராக. வேத வெளிச்சத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாவீது அழகாய் சொல்ற 119 சங்கீதத்தில் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வசனம் தெரியாமல் ஆண்டவரே நாங்கள் வாழும்போது, வசன பழக்கம் இல்லாமல் வாழும்போது, குருடருக்கு குருடர் வழிகாட்டும் போது என்ன நடக்கும் என்பதுதான் எங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தயவுசெய்து வசனத்தை அறிந்து கொள்ள, வசன வெளிச்சத்தை அறிந்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே மனக்கண்களை திறந்து வருகிற நாட்டில் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருப்பதாக உம்முடைய நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம் விசேஷமான நாளில் கடந்து வந்தமான இவரோடும் வரத்தடையாக இருக்கிற விசுவாச மக்கள் ஒவ்வொருவரோடும் இப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக.